அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 121 வசனத்திலிருந்து 128 வசனம் வரையிலும் நாம் தியானிக்கும் பொழுது, இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் 121 வசனத்திலே சொல்லுகிறார், நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் என்று ஜெபிக்கிறார். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் பெருமைக்காரர்கள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும் என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைகள் நிறைந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கிறதாக இந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். நியாயமும் நீதியும் என் கரங்களில் இருக்கிறது, ஆனால் நான் வாழுகிற இந்த உலகத்திலே அதை நான் பார்க்க முடியாதபடினால என்னை அநேகர் ஒடுக்குகிறார்கள், அதற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் என்று ஜெபிக்கிறார். உமது அடியேனுக்காக துணை நில்லும், அகங்காரிகள் பெருமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமும் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற உலகத்திலே லஞ்சங்கள் நிறைந்த உலகமாக, பணங்களை சுரண்டுகிற ஒரு உலகமாக, பலாத்காரங்கள் நிறைந்த உலகமாக, அசுத்தமான பாவங்கள் நிறைந்த உலகமாக, போதைப் பொருட்கள் நிறைந்த உலகமாக, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை வஞ்சிக்கிற ஒரு உலகமாக, பலவிதமாக ஏமாற்றுகிற ஒரு உலகமாக, பயங்கரவாதங்கள் நிறைந்த உலகமாக, நம்மை ஆளுகிறவர்கள் அநேக தவறான சட்டங்களுக்கு அவர்கள் ஒப்புதல் அளிக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே செல்லக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், பிழைக்க முடியாத, வஞ்சிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புலம்ப வைக்கிற அளவிற்கு அவர்களுக்கு மேலே உள்ள அகங்காரிகள் அவர்களை அடக்கி ஆளுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையும் அநேக நேரங்களில் நாம் நீதியையும் நியாயத்தையும் செய்துவிட்டு இந்த உலகத்தில் அதை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அதில் ஏமாற்றம் மிஞ்சுகிறவர்களாக நாம் மாறும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இதை கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்ள 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலே அங்கே சவுலுக்கும் தாவீதுக்கும் நடந்த ஒரு உரையாடலை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. சவுலுக்காக உதவி செய்து அங்கே கோலியாத்தை வீழ்த்தின தாவீதை இப்பொழுது சவுல் கொலை செய்யும்படியாக அவன் வகை தேடி திரியும் பொழுது என்கேதி என்கிற ஒரு வனாந்தரத்திலே தாவீது மறைந்திருக்கிற பொழுது அங்கே 3000 பேரை கூட்டிக் கொண்டு சவுல் அவனை அழிக்கும்படியாக வருகிறான். தாவீது நியாயமும் நீதியும் செய்கிறவனாக சவுலுக்கோ அவனுடைய ஆட்களுக்கோ எந்த ஒரு கெடுதலும் செய்யாதிருந்த போதிலும் கூட, அவனுடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் இருந்த போதிலும் கூட அவனை கொன்று விடும்படியாக சவுல் வந்து அங்கே ஒரு கெபியை கண்டு அதற்குள்ளாக அவன் மலஜாதிக்க போனான் என்று எழுதியிருக்கிறதே உள்ளே செல்லும் பொழுது அவனோடு கூட தாவீதோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சவுலை உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி. பின்பாக போய் மெதுவாக சவுலுடைய சாலினுடைய ஒரு ஓரத்தை அறுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதை நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. நியாயமும் நீதியும் செய்கிறவனுடைய மனது அடித்து கொண்டிருக்கிறது. பின்பாக சவுலை சத்தமிட்டு அழைத்து அவனை பார்த்து சொல்லுகிறான், சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்லி அங்கே அவனுடைய நியாயத்தை எடுத்து பேசுகிறார். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று சொல்லி அங்கே தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய நீதி நியாயத்தை குறித்து அங்கே சவுலிடத்தில் பேசுகிறான். ஆனால் சவுலோ இவனை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். இன்றைக்கு உலகம் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு சிறிய தொழிலை செய்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய அநேக நிறுவனங்கள் மக்களை அவர்களுடைய விலைவாசி ஏற்றங்களை தலையில் போட்டு அழுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை
செய்ய முடியாதபடி திணறுகிற அளவிற்கு இன்றைக்கு உலகம் ஒரு கொடுமையான நிலைமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. ஆள்கிறவர்களிடத்தில் நியாயத்தை கேட்க முடியவில்லை, நீதியை கேட்க முடியவில்லை, எங்கேயும் அதை பார்க்க முடியவில்லை. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் நம்ம இந்த ஜெபத்தை செய்ய முடியும். ஆண்டவரே, என்னை ஒடுக்காத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க. அகங்காரிகள் ஒடுக்காத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலிருந்தும் நான் பெற முடியாது, உம்மிடத்திலிருந்து தான் நான் பெற முடியும். அதற்கு ஒரு சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். நீதி நியாயத்தை நான் செய்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு கொடுத்தீரே அந்த வாக்கு தத்தத்திற்காகவும் ரட்சிப்புக்காகவும் நான் காத்திருக்கிறேன். என் கண்கள் பூத்து போகிற அளவிற்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை அறியும்படிக்கு நான் உணர்வுள்ளவனாக மாற விரும்புகிறேன். அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியான வாஞ்சை இருக்கிறதுனால் நான் ஜெபிக்கிறேன். சகல பொய் வழிகளையும் எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு செம்மைன்னு தெரியுது, அது போதும். சகல பொய் வழியை நான் வெறுக்கிறேன். இவ்வளவு அர்ப்பணிப்போட உங்கள் பாதத்தை இறுக பிடிச்சு நான் கெஞ்சுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னபோது தான் ஒரு தெளிவான வெளிப்பாட்டை சொல்லுகிறார். 126 நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். ஏசாயா 42:14 ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுதே பிள்ளை பெறுகிறவரைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். ஆண்டவருடைய கோபாக்கினையை பேசுகிறார். நோவாவினுடைய நாட்களிலே அக்கிரமங்கள் பெருகின போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை பூமியில் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டேன், ஒரு விசை அழித்தே போட்டு விட்டார். சோதம் கொமராவின் பாவங்கள் பெருகின பொழுது வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் இறக்கி அழித்து போட்டு விட்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற மக்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? 2 பேதுரு 2 8 9 பேதுரு அழகாக சொல்லுகிறார், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவ பக்தி உள்ள ஜனங்களை சோதனை நாட்களில் அவர் விடுதலை செய்யும்படியாக, சோதனை நின்று ரட்சிக்கும்படியாக நமக்கு ஒரு தெளிவான வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அக்கிரமக்காரரை அவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். இவருடைய வேண்டுதலுக்கு ஒரு அழகாக பதில் கொடுக்கிறார். 122 இன்னொன்று சொல்கிறார், நன்மையாக துணை நில்லும் என்று சொல்லி. நமக்கு எபிரேயர் 7:22 ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு பிணையாகவே வந்துவிட்டார், நமக்காக விசேஷித்த பிணையாளியானார் என்று சொல்லப்படுகிறது. நமக்காக அவர் ஒரு பிணையாக மாறிவிட்டார். நமக்கு ஒரு கேரண்டராக அவர் நம்முடைய வாழ்க்கையில், நீ இதை நிறைவேற்ற முடியலைன்னா நான் நிறைவேற்றுவேன் என்பது போல, நாம் ஒவ்வொரு இடங்களில் கடன் வாங்கும் பொழுது, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது ஒரு கேரண்டரை கொண்டு விடுகிறது போல, இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக ஒரு கேரண்டராகவே மாறிவிட்டார் என்பதை அங்கே எபிரேய ஆக்கியோன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். துணை நில்லும், நமக்காக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நியாயக்கேடுகள், நீதி கேடுகள் பெருகி வருகிற சூழ்நிலையில், ஒடுக்கப்படுகிற நிலைமையிலே அவர் நமக்காக, நான் உன்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் முடித்து வைக்கிறேன் என்பது போல அவர் நமக்காக உதவி செய்கிறவராக மாறிவிட்டார் என்கிறதை இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் நற்செய்தியாக நமக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறார், நமக்கு ஒரு நற்செய்தி. அவர் நம்மை ஒடுக்குகிறதற்கு ஒப்பு கொடுக்காதபடி சோதனை நின்று நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு பிணையாளியாக நம்முடைய வாழ்வு முழுவதிலும் நம்மோடு கூட வருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்வோம், விடுதலை பெறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மனிதனின் தூஷணையில் மனமடி வளைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒரு போதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒரு போதும் கலக்கம் இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி